அது நிலைச்சி நிற்குமானா சுபர்னா வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், குரு, இது போன்ற கிரகங்கள், சுபரோடு சேர்ந்த புதன், இவர்கள் எல்லாம் சுபராக கருதப்படுகள். இவர்கள் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டால் அந்த காதல் நல்ல முறையிலே இருக்காது. நல்ல முறையில்னா கலப்பு தான், ஆனால் கலப்பு திருமணம் செய்தாலும் சந்ததியை பெற்றுக்கொள்கிறார்கள், இறுதி வரைக்கும் நல்ல ஒற்றுமையாகவே வாழ்கிறார்கள். அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கையும் காதலை தரும். 4, 7 லக்னம், இந்த 3 இடங்களில் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றால் பெரும்பாலும் காதல் திருமணம், கலப்பு திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. இந்த காதல் தோல்வியில் முடியுதா அப்படின்னா, இதற்கு குரு பார்வை இல்லைன்னா அது நிச்சயம் தோல்வியில் முடிகிறது. சிலது போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரிஞ்சிடும், சிலது சில காலத்திலேயே பிரிஞ்சிடும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இதைத்தான் குறிக்கும். சரி, இதில் ராகு எங்கேயாவது சம்மந்தப்பட்டுட்டா, இந்த லக்னத்தோட 4ஆம் பாவத்தோட 7ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டுட்டா நிச்சயமாக அது பிரிவு நிலையை முடிகிறது அல்லது பிரச்சனைகள் முடிகிறது. அப்போ இந்த காதல் வெற்றி பெறுவதற்கும் தோல்வி பெறுவதற்கும் இந்த கிரகங்கள் காரணம். சரி, பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதில் எந்தெந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நல்லபடியாக வாழ்கிறாங்க அல்லது பிரியறாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே லக்னம் 4, 7, 8 இந்த இடங்களில் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன், செவ்வாய் ராகு, சனி செவ்வாய், இந்த மாதிரி 4 பாவிகள், அதாவது சூரியன் செவ்வாய் ராகு சனி, இந்த 4 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்பு கொண்டாலும் குரு பார்வை இல்லை என்றால் அந்த திருமண வாழ்க்கை பெண்களுக்கு பால் என்றால் பாலாகிறது என்று அர்த்தம். அது நிச்சயமாக சிறப்பாக இருப்பதில்லை. யாராக இருந்தாலும் இந்த அனுபவத்தில் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ லக்கணத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கிறது, அவர்கள்கிட்ட என்ன மாதிரி குணம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் அது லக்கணத்தின் தன்மையை பொறுத்து. எல்லா லக்கணத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள், 2 கிரகங்களும் ஒரே இடத்துல சேர்ந்து இருந்தால் அந்த லக்கணத்தை பொறுத்து தான் இந்த பலன்கள் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணத்தில் இந்த அமைப்பு இருந்தால், பாதுகாதிபதி சனி லக்கணத்தில் இருக்கப்போ 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், அபிலாசைகள் நிறைவேறுதல். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரன், இளைய மனைவி, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்போ மனைவினா எது சம்மந்தப்படணும்? சுக்கிரன் சம்மந்தப்படும். இப்போ செவ்வாயும் சனியும் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டுட்டா, லக்கணத்தில் சம்மந்தப்படுறப்ப மூத்த சகோதரனுக்கு பாதிப்பு, கண்டம் ஏற்படும், விரோதம் ஏற்படும். லக்கணத்தில் சனி செவ்வாய் இருந்தால் அவங்க குடும்பத்தில் ஒரு ரத்தம் சிந்திய மரணம், அகால மரணம், துர்மரணம், விபத்து. அதான் ரத்தம் சிந்திய, கொலை செஞ்சாலும் ரத்தம் சிந்தனம் தான், விபத்து ஏற்பட்டாலும் ரத்தம் சிந்தனம் தான், விஷம் குடித்தாலும் ரத்தத்தில் பாதிப்பு. இப்படிப்பட்ட அகால மரணங்கள், துர்மரணங்கள், பரிதாப மரணங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இது மேஷ லக்கணத்துக்கு உறுதியாக உண்டு. போர்ப்படையில் போய் சாகிறவன், விபத்தில் சாகிறவங்களாம் கூட இந்த அமைப்பு இருக்குது. செவ்வாய் சனி லக்கணத்தில் இருக்கும். இதில் மேஷமாக இருந்தால் அது உறுதியாக நடக்கும். சரி, ரிஷபமாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறத எடுத்துக்கும். இதே ரிஷபத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்க்க இருக்குங்க. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ரிஷபத்துக்கு 7 குடையவன், விரையாதிபதி. ரிஷப லக்கணத்துக்கு சனி தர்ம கர்மாதிபதி, யோகம் உடையவன். அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த ஜாதகனுடைய பிடிவாத குணமோ அல்லது கலப்பு திருமணமோ காதல் திருமணமோ அல்லது அவன் செய்யக்கூடிய தொழில்களோ அவனுக்கு யோகத்தையே தரும். செவ்வாய் சனி சேர்ந்தால் பொறியியல் துறையெல்லாம் முன்னேறுவார்கள், விவசாயம் சார்ந்த நிலையும் சிறப்படையும். இந்த மாதிரி செவ்வாய் லக்கணத்தில் இருப்பவர்களுக்கு, அது ரிஷப லக்கணமாக இருந்து செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு நிலம் நீச்சு உண்டுன்னு கூட எடுத்துக்கலாம். மிகப்பெரிய பண்ணைதாரர்களுக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் லக்கணத்திலே இருக்க 4ஆம் பாவத்தில் தொடர்பு இருக்குது. இது ரிஷப லக்கணத்துக்கு 100 நடக்கும். ரிஷபம், துலாம், இந்த மாதிரி இடங்களுக்கு இது ரிஷபத்துக்கு உறுதியாக இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறது, இந்த செவ்வாய் சனி ரிஷப லக்கணத்தில் சேர்றப்போ இந்த சனி லக்கணத்திலே இருக்கிறதுனால யோகக்காரன். ரிஷப லக்கணத்துக்கு, மகர லக்கணத்திற்கு, துலா லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே சனி இருக்கலாம். மேஷ லக்கணத்துக்கு சனி லக்கணத்தில் இருந்தால் அது ஒரு பாதகம். அது குறிப்பாக ஜீவனம் பாதகம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு லக்கணத்தில் இருக்கிறதுனால அவன் அடிமை, அல்லது அவன் உழைப்பு அவனுக்கு பெரிய அளவில் பலன் தராது. வேலையாட்களால் ஏமாற்றப்படுவான். தன் உழைப்பு அவனுக்கு பெரிய அளவில், தன் உழைப்பின் மூலம் வரக்கூடிய வருமானம் பெரிய அளவில் அவனுக்கு பலன் தராது. இப்படிப்பட்ட கர்ம வினைகள் எல்லாம் சனி பகவானால் அவனுக்கு நடக்கும். ஏன்னா பாதகாதிபதி லக்கணத்திலே அமர்ந்திருப்பது. இது மேஷ லக்கண விதி. ரிஷப லக்கணத்துக்கு இதே அமைப்பு. ரிஷப லக்கணம் இருந்தால் அவன் யோகக்காரன். சனி லக்கணத்தில் இருந்தால் சில பேர் நீதிமான்களாக இருப்பார்கள், நல்ல நினைவாற்றல் கொண்டவர்களாகவும் சுறுசுறுப்படைந்தவர்களாகவும் இருப்பார்கள், தர்மவான்களாக இருப்பார்கள், பஞ்சாயத்து தலைவர்களாக இருப்பார்கள், தலைமை பதவிக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். இது ரிஷப லக்கணத்துக்கு 80% பொருந்தியே வரும். அப்போ செவ்வாய் சனி லக்கணத்தில் இருக்கவங்க நல்ல நிர்வாக ஆற்றல் உடையவர்கள், யோக நிலை உடையவர்கள், வெளியூரில் போய் ஜீவனம் நடத்தக்கூடியவர்கள், நல்ல உயர்ந்த அந்தஸ்து பதவிக்கு செல்லக்கூடியவர்கள். இது ரிஷப லக்கணத்தில் இருக்க சனி செவ்வாய். சரிங்க, இத்தனை யோகம் இருக்குது, அப்போ அந்த பரம்பரையில் ரத்த சிந்தி வராதுன்னா அது வேறு. அது கண்டிப்பாக அந்த கிரகத்தின் தன்மையினால் அது நடக்கும். இதே மிதுனத்தில் இதே செவ்வாய் சனி அப்படி வச்சுக்குவோம்.
இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் மிதுன லக்னத்துக்கு சனி செவ்வாய், இந்த ஒவ்வொரு லக்னத்தில் சனி இருப்பது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை வரும் என்பதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷத்தில் சனி இருக்கிறப்ப அடுத்த இடத்துக்கு வரப்போ 30 வருஷம், அதே மாதிரி ரிஷபத்தில் இருக்கிறப்ப அடுத்தா தான் 27 வருஷம், தோராயமாக 29 ஆண்டுகள், 27 29 ஆண்டுகள் இப்படி. அப்போ இந்த அமைப்பை தான் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். லக்னத்தில் சனி தொடர்புங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறத தான் நீங்கள் தொடர்புடுத்துக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும், இப்போ மேஷத்தில் சனி இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் 2.5 மணி நேரம் லக்னத்தில் சனி மேஷ வீட்டில் இருக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் கோச்சாரத்தில் சனி மீனத்தில் இருக்கார். அப்போ இந்த சனி மீனத்தில் இருக்கிறப்ப மீன லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு லக்னத்தில் சனி இருக்கும். அப்போ எப்போ அங்கே செவ்வாய் வருதோ அப்போ அந்த பலன் இப்படி கணக்கு எடுத்துங்க. இதுக்கு அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னம் என்பது காற்று ராசி, அப்படி இல்லைங்களா? காற்று ராசி. இந்த காற்று ராசியில் சனியும் செவ்வாயும் பலம் பெறும் பொழுது இந்த விமான விபத்து, தீ விபத்து, காற்றினால் பரவக்கூடிய பாதகங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம். மிதனத்தில் சனி இருப்பது, புதனோட வீட்டில் சனி இருப்பது தாய்மாமனுக்கே தோஷம் என்று கூட சொல்லலாம். அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம். சனியும் புதனும் அங்கே சேர்க்க பலமாக இருந்து இப்போ நாம் சனி செவ்வாயை மட்டும்தான் பார்த்துக்கிறோம். அப்போ இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறது மிதன லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து 6 குடையவன், 11 குடையவன். அப்போ 6ஆம் இடத்ததிபதி அவனுக்கு சனியோடு சேர்ந்த லக்கணத்தில், மிதன லக்கணத்துக்கு சனி 8 குடையவன், 9 குடையவன், 6, 8 அதிபதி லக்கணத்தில் இருக்கப்போ அவன் ஒரு விபத்தையோ அவமானத்தையோ பெரும் பொருளாதார சிக்கலையோ சந்திப்பார். குறிப்பாக 6, 9 சேரப்போ தந்தை கடனாளியாக இருப்பார், அல்லது தந்தையின் சொத்துக்களை இவன் கடனுக்காக விரயம் பண்ணுவான், தந்தையும் கடனுக்கு விரயம் செய்வார். இப்படி அப்போ இந்த செவ்வாய் லக்கணத்தில் 6 குடையவன், 6 செவ்வாய் மிதன லக்கணத்துக்கு தான் 6 குடையவனாக வருவார்னு வச்சுங்க. எப்படி எந்த கிரகத்துக்கு செவ்வாய் 6 குடையவனாக வராரோ விருச்சிக லக்கணத்துக்கு கூட செவ்வாய் 6 குடையவன் தான். இந்த மாதிரி அப்போ அந்த 6 குடைய செவ்வாய் லக்கணத்தில் இருக்கப்போ அவங்க அதிகம் கடன் படுவதை தவிர்ப்பது நல்லது. அப்போ இந்த 6 குடையனோட செவ்வாயும் சனியும் ஏற்படுறப்ப அவங்களுக்கு உடம்புல முகத்தில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்படும், அல்லது ரத்தம் சிந்தக்கூடிய நிலை ஏற்படும். உடம்புல கத்தி கூட படலாம், கத்தி படதானே ஆப்ரேஷனுக்காக படலாம், அடிபடலாம், அங்கேயும் காதல் கலப்பு, இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். 6, 9 குடையவன் இந்த லக்கணத்தில் சனி செவ்வாய் இருக்கப்போ அங்கே இதை எடுத்துக்கணும். அந்த லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார்கள் கிரகம் அப்படிங்கிறத இதை எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தது கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து 5 குடையவன், 10 குடையவன். அப்போ இது பெரிய யோகம் தானே. 5, 10 குடையவன் லக்கணத்தில் இருக்கிறப்போ அந்த லக்கணாதிபதியும் பலம் பெற வேண்டும் அல்லவா? சரி, சனி அங்கே பலம் பெறுறாரு. 5, 8 குடையவன் அல்லது 10, 8 குடையவன். கடக லக்கணத்தில் சனி செவ்வாய் தொடர்பு கொள்றப்ப என்ன பலன் அப்படிங்கிறது? 5, 8 இருந்தால் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும், பூர்வீகத்தை வெளியே இருப்பாங்க. சனி அங்கே கடக லக்கணத்துக்கு, செவ்வாய் அங்கே நீச்சம் அடைகிறார். அப்போ 5ஆம் இடம் நீச்சம் அடைந்து 8ஆம் இடம் பலம் பெறும். தனக்கு அதாவது தன் ஆயுள் முடிகிறதுக்குள்ள தன் பிள்ளைகள் மரணம் அடைவார்கள். இப்படிப்பட்ட அமைப்பு கூட ஏற்படும். பிள்ளைகளை விபத்திலேயோ எதிர்பாராத வகையிலோ பாதிப்பு ஏற்படுறவர்கள் கூட இப்படி அமைப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் பாவம் அங்கே நீச்சம். ஒன்று பிள்ளையே விரயமாவான், அல்லது பிள்ளைகளால் விரயத்தை சந்திப்பான். அப்போ இந்த கடக லக்கணத்தில் சனி செவ்வாய் இருக்குதுன்னா அவர்களுக்கு காதல் திருமணம் நடக்குமானா நடக்கும். அவங்க பரம்பரையில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நிச்சயமாக அவங்க ரத்த சம்மந்தப்பட்ட உறவில் ஹார்ட் அட்டாக்கு, விபத்து, இந்த மாதிரியான கெடுபலன்கள் நடந்தே தீரும். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல பலனே கிடையாதா அப்படின்னா நல்ல பலன் உண்டு. என்னென்னா பூர்வீகத்தை வெளியே போயிடணும், இல்லை கடல் கடந்து போயிடணும், இல்லை எங்கேயாவது சிப்பாயி, மிலிட்ரி இந்த மாதிரி இடத்துக்கு போயிடணும், காவல்துறை, தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி ஏதாவது கப்பல் துறை, இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க போய் இதில் சந்திரன் சம்மந்தப்பட்ட மிகச்சிறப்பு. இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அதில் அவங்க கொஞ்சம் தப்பிப்பாங்க. இப்படி ரத்த காயப்படுது கொஞ்சம், ஆனால் குடும்பத்தை பாதிக்காமல் இருக்கும். இப்படிங்கிற அமைப்பெல்லாம் அங்கே வந்தது. சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு இதே சனி செவ்வாய். சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதினு சொல்கிறாங்க. அதே செவ்வாய் சிம்ம லக்கணத்துக்கு பகை உண்டுன்னு புலிப்பாணி ஜோதிடம் சொல்லுது. அது ஒரு பக்கம். ஆனால் சிம்மத்துக்கு செவ்வாய் நட்பு விடு, சனி பகை, செவ்வாய் நட்பு, சனி பகை. அப்போ ஒரு பகை கிரகமும் ஒரு நட்பு கிரகம் லக்கணத்தில் சேர்றப்ப 6 குடைய சனி லக்கணத்தில் இருக்கு. அப்போ அவனுக்கு எதிர்ப்புகள் உண்டு, சகோதரனே எதிரியாவான். அப்போ அது லக்கணத்தில் சனி செவ்வாய் இருந்தால் காதல் கலப்புன்னு சொன்னீங்களே, அது வேறு. இந்த காரகத்துவம் செவ்வாங்கிறது ரத்தத்தை குறிக்கும், சகோதரன் குறிக்கும், நிலம் நீச்சுகள் குறிக்கும். பத்திரம் சார்ந்த சிக்கல்கள் அங்கே இருக்கும், பத்திரப்பதிவில் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் எடுத்துக்கலாம். செவ்வாய் சனி லக்கணத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வெட்டுக்காயம் ஏற்படும். இந்த செவ்வாய் சனி இருக்கிறவங்க, சனி சிம்மத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சூரிய உதயத்தில் தூங்கக்கூடாது, எழுந்திரிச்சிடும். சூரிய உதயத்தில் அவங்க தூங்கக்கூடாது, சோம்பல் படக்கூடாது, சில காரியங்களை தள்ளி போடக்கூடாது, இந்த மாதிரி. ஆனால் லக்கணத்தில் இந்த இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடமட்டான குணம் இருக்கும். இவர்கள்லாம் காதல் கலப்பு திருமணத்தில் தோல்வியே அடைவார்கள், நிச்சயம் தோல்வியே அடைவார்கள் அப்படிங்கிறது அமைப்பு.
இது விதிவிலக்குன்னா சுபர் பார்க்கணும். இது ஒவ்வொரு லக்னத்தில் இந்த 2 கிரகம் இருந்தால் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான். இதற்கு அடுத்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு சனி பகவான் 5, 6 கோடியவன், செவ்வாய் 3, 8 கோடியவன். அப்போ இந்த 3, 8 கோடிய சனி ஆரம்பத்தை பொறுத்தா இவங்க பிள்ளைகள் விபத்துக்குள்ளாவார்கள், அல்லது பிள்ளைகளால் அவமானத்தை சந்திப்பார்கள், அல்லது நிலம் நீச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கும், தோட்டத்தில் போர் போட்டால் தண்ணி வரதில் பிரச்சனை இருக்கும், பயணங்களில் சிறு பயணங்களில் போகிறப்ப விபத்து ஏற்படும். இந்த மாதிரி இது ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இந்த 2 கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்ன பலன், அதை இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா அந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, நவாம்சத்தில் எந்த நிலையில் இருக்குது, இப்படிலாம் எடுத்துக்கலாம். இது ஒரு பொதுவான ஒரு விஷயங்களை இந்த மாதிரி இருந்தால் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள். இந்த தசா புத்திகள்லாம் நமக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கான்னு பாருங்கள், நடந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் அதுக்கு அடுத்தது துலா லக்னம். இந்த துலா லக்னம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கு 2, 7. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்து அதிபதியாகவும் 7ஆம் இடத்து அதிபதியாகவும் வராரு. சனி பகவான் வந்து 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதியாகவும் வராரு. இப்போ இந்த துலா லக்னத்துக்கு சனி லக்னத்தில் இருந்தாலும் லக்னத்தோடு சனி செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாமே லக்னத்தில் சனி செவ்வாய் தான் நேராக 7ஆம் வீட்டை பார்க்கும், எந்த லக்னத்தில் இருந்தாலும். அப்போ அந்த 7ஆம் வீட்டு அதிபதியை நிலையை பொறுத்து வாழ்க்கை துணையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். துலா லக்னத்துக்கு சனியும் செவ்வாயும் சேருவது சிறப்பான அமைப்பு. எப்படியும் மனைவி படித்தவளாகவோ வசதி உள்ளவளாகவோ நல்ல வீடு உள்ளவளாகவோ இருப்பாள். இவங்க தான் பூர்வீகத்தில் கூட வீடு கட்டுவார்கள், அதை பழைய வீட்டை இடித்து கூட வீடு கட்டுவார்கள், இந்த மாதிரி அமைப்பு. ஆனால் இந்த இடத்துல சனி உச்சம் பெற்று இருப்பதனால தலைமை பதவிக்கு போவார்கள், நல்ல நிலங்களுக்கு அதிபதியாக இருப்பார்கள், அதாவது போர்ப்படை, காவல்துறை, தீயணைப்புத்துறையில் சிறந்த அதிகாரிகளாக இருப்பார்கள். இந்த இடத்துல இப்படிப்பட்ட பலன் வரும். இப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சூரியன் சம்மந்தப்பட்டால் உறுதியாக நடக்கும். ஜீவனாதிபதி 10ஆம் இடத்ததி சம்மந்தப்பட்ட துலா லக்னத்துக்கு சந்திரன் 10ஆம் இடத்ததி 10ல் இருக்காரு, 2, 7 கோடி கிரகம் இதெல்லாம் தொடர்பு இருந்தால் இந்த கப்பல் துறையில் போவாங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து போர்டுக்கு போவாங்க, நீர்வளம் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க, கேட்ரிங்கில் இருப்பாங்க, இப்படி எத்தனையோ இது. அப்போ அந்த சனி செவ்வாய் எந்த லக்னத்தில் சம்மந்தப்படுதோ அது. ஆனால் ஒரு விஷயம் எடுத்துங்க, சனி செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பெரும்பாலும் காதல் திருமணம், கலப்பு திருமணம், இல்லாட்டினா இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இதை சொல்வதற்காக சங்கடம் தான் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரி வேறு இனத்து பெண்களோட ஒரு தொடர்பாவது ஏற்பட்டு விடுகிறது. இந்த சாஸ்திரம் பொய்யாகிறதே இல்லை, என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 4 கூடையவனும் 5 கூடையவனும் சனியும் லக்னத்தில் இருப்பது சிறப்பு. இந்த இடத்துல சனி பாவகரகம் எடுக்கிறத விட சனியும் செவ்வாயும் லக்னாதிபதியோட சனிங்கிற கிரகம் சேருது. உழைப்பால் உயர்வார்கள், நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள், தாயின் மீது பற்று பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் தாயின் ஆரோக்கியம், தாய் மாமன் நிலை பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட அமைப்புகளும் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு பழைய வீடாவது இருக்கும், அப்படிங்கிறத பழைய வண்டியாவது வச்சுருப்பாங்க, ஒரு பழைய வாகனம் அல்லது பழமை மீது பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த சனியும் செவ்வாயும் எந்த இடத்துல செவ்வாய் சனி 4ஆம் இடமோ இந்த மாதிரி லக்னத்தோட செவ்வாய் 4 கூடையவனாக வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொண்டாலும் சனி 4 கூடையவனாக தொடர்பெற்றாலும் அந்த வீட்டில் பழமையான வாகனம், இந்த மாதிரி விஷயத்தில் பழமை மீது விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. ஆனால் எங்கு செவ்வாய் சனி எந்த லக்கணமாக இருந்தாலும் அவங்களுக்கு உடம்புல ஒரு தழும்பு ஏற்படுவது உறுதி. வெட்டு காயமோ ரத்த காயமோ ஆப்ரேஷன் பண்ண தழும்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுத்துறது அப்படிங்கிறது.